லா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்க பிள்ளையே, நான் காண்பித்து இருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபர் இந்த அப்பன் வரவைக்கப் போகிறேன். என் தங்கமே, ஒரு நபரை உன்னை தேடி வரவைக்கப் போகிறேன் என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிச்சயம் அந்த நபர் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நான் காண்பித்திருக்கின்ற அந்த தேதியில் 25/10/2024 இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்க போகிறது. அதற்கான ஒரு நபரை நான் அனுப்பி வைக்கப் போகிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கை உன் அப்பன் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல் கூறியபடி மாறி விட வேண்டும் என்பதற்காக உனக்காக பல விஷயத்தை உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு தெய்வமாக இந்த அப்பன் என்னால் ஒரு நாளில் உன் வாழ்க்கையை மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அது நியாயதி கிடையாது, அது உன் விதி கிடையாது. ஒவ்வொரு வருடத்திலும் இந்த அப்பன் உனக்கான விதிகளை ஏதாவது ஒரு ரூபத்தில் அனுப்பி கொண்டே இருப்பேன். நீ பெறுகின்ற அந்த உதவி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது இலக்கை அடைய வைக்கும். இன்று இந்த இரவு இந்த அப்பன் வாக்கினை கேட்டு பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் அதிகமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அர்த்தம். என் தங்கமே, நான் சொன்ன தேதி உன் இல்லத்தை நோக்கி வரப்போகிறது. அந்த நபர் அடையாளத்தை பெயரையும் உனக்கு சொல்கிறேன். நிச்சயம் இவரினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ நினைத்தது கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். இத்தனை நாளும் நாம் இப்படி ஒருவரின் உதவிக்காகத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நீ எண்ணி மகிழ்ச்சி அடைவாய். கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை இவர் மூலமாக நான் நடத்தி கொடுப்பேன். அப்பன் சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. அப்பன் சொல்கிறேன் நமக்கு எங்கே நடக்கப் போகிறது என்று நீ எண்ணி விடாதே. எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவேன். ஒரு நொடி போதும் அப்பன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பதற்கு. ஆனால் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயம் நீ அதை அடைவதற்கு மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த அர்த்தம் என் குலத்தை நீ சரியாக உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டாய் என்றால் நீ வெற்றியினை பெற்று விடுவாய். என்றே நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திருப்பாய். ஆனால் அதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்று எண்ணி மனவேதனைப்படாமல் நல்ல தெளிவோடும் நல்ல சிந்தனையோடும் தெய்வத்தின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் போதும். என் பிள்ளைக்கான விஷயங்களை நான் தருவேன். நிச்சயம் உன் கையில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் என்னுடைய பிள்ளை என்றால் சாதாரணமான விஷயமா? இந்த அப்பன் அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை உண்மையான தெய்வத்தின் அருளை பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறேன். உனக்காக அத்தனை செயல்களையும் நான் உன்னோடு இருந்து செய்து கொடுக்கிறேன். எத்தனை கஷ்டங்களில் இருந்து அத்தனை துன்பங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். பல ஆபத்தில் இருக்கும் பொழுது நீ தப்பித்து நிற்கிறாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் எண்ணி நீ வேதனைப்படும் பொழுது உனக்கான நல்ல ஆறுதலை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் இப்படி தவிக்க விட்டதே இல்லை. அவது என் குழந்தை மனம் தேடி விட மாட்டாய். என் பிள்ளை, இந்த வாழ்க்கை மீது முழுமையான அன்பு வந்து விடாதா என்று உன் அப்பன் நானும் உனக்காக பல உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில் இந்த உதவி உனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கப் போகிறது. என் குழந்தை, நீ நினைக்கலாம் நமக்கு நடக்காது என்று நடந்து விட்ட பிறகு எனக்கு நன்றி சொல். நீ நிச்சயமாக என்னை தேடி வருவாய். நம்பிக்கை இல்லாமல் நீ எதை செய்யாது. நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையினுடைய மனநிலை ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட குழப்பங்களும். எத்தனை நாள் ஓடிக்கொண்டு இருக்கிறான். உன்னுடைய சங்கடங்கள் முதலில் தீர வேண்டும் என்று தங்கமே, உன்னுடைய சங்கடங்களை தீர்க்க அஞ்சினால் அனுபவிக்கக்கூடியது யார் தெரியுமா? என் தங்கமே, அவர்தான் விநாயக பெருமான்.
பெண் குழந்தை சங்கட சதுர்த்தியினால் அல்லவா அந்த நாளில் நான் என்னுடைய பிள்ளையான விநாயக பெருமானை உனக்கு உதவிகளை செய்து அனுப்புகிறேன். உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடும். என் குழந்தை, அதற்கு நீ அன்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் பூஜைகள் எல்லாம் விநாயகர் பெருமானுக்கு செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது என்பது உன் இல்லத்தில் அவருக்கு நீ விளக்கேற்றி பூஜையை செய்துவிட்ட பிறகுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இதனை பலமுறை உனக்கு உணர்த்தியிருக்கிறேன். மற்ற தெய்வங்களுக்கு நீ எப்படி பூஜை செய்கின்றது என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் விநாயக பெருமானுக்கு மட்டும் நீ பூஜைகளை செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டி இல்லத்தில் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்யும் முன்பே இல்லத்தில் விளக்கேற்றி தீபம் செய்ய வேண்டும். பூஜை அறை இருட்டை அறையாக விட்டுவிட்டு நீ கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்குவதானால் உனக்கு எந்த புண்ணியமும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள். அதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதை நீ தெரிந்து கொள். நீ கோவிலுக்கு இருந்து சென்றுவிட்டு தெய்வத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வர வேண்டும் என்று உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறை எத்தனை பிரகாசமாக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச தீபத்தையாவது ஏற்றி வைத்து விட்ட பிறகுதான் நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும். நிச்சயம் இதை செய்துவிட்டு விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் அவர் நிச்சயம் தீர்த்து கொடுப்பார். அவர் முன்னால் நின்று உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழ வேண்டும். அவர் முன்னால் நின்று நீ உன்னால் எனக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையை மட்டும் அவர் முன்னால் சொல்லிவிடு. நிச்சயமாக உன் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் உனக்கு தெளிவாக விடை கிடைக்கும். என் பிள்ளை, அதுபோல அன்றைய தினத்தில் நீ ஒரு விநாயகனை கண்டாலும் கூட அது உனக்கு அவசர ஆசைகளை எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு யானை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்துவிட்டால் என்றால் போதும். நிச்சயம் என் குழந்தை, நீ அத்தனை பெரும் பாக்கியம் செய்திருக்கிறாய். விநாயக பெருமானின் அருளை நீ பெற்று இருக்கிறாய் என்று அர்த்தம். என் குழந்தை, ஒரு பக்தியின் வாழ்க்கை நான் உணர்த்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லவா? என் தங்கமே, சதுர்த்தி ஆன நாளில் அவர்களால் கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இல்லத்தில் அவர்கள் பூஜை செய்தார்கள். விநாயகருடைய அருளை நம்மால் பெற முடியுமா முடியாதா என்று ஒரு கவலையிலேயே இருந்து கொண்டு இருந்த நேரத்தில் அவர்கள் இல்லத்திற்கு வந்த ஒரு தக்காளி வியாபாரி 1 கிலோ தக்காளி பழத்தை அவராகவே எடுத்து ஒரு பையில் போட்டு இவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். அதை திறந்து பார்த்த பொழுது அதில் இருந்த ஒரு பழத்தில் அப்படியே விநாயக பெருமானுடைய உருவம் இருக்கிறது. அதாவது விஷயமாக என்னவென்றால் அது விநாயகருடைய அருள் அவர்களுக்கு பெற்றதாகத்தான் அர்த்தம். அந்த பழத்தின் ஒரு பகுதி வளைந்திருக்கிறது. இதை கண்டவுடன் இவர்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. அவர்கள் விநாயக பெருமானின் அருளை பெற்றுவிட்டதாக அன்று மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அதுபோலத்தான் என் தங்கமே, ஏதேனும் அறிகுறி உனக்கு தோன்றும் பட்சத்தில் அவருடைய அருளை முழுவதுமாக பெற்று கொண்டாய் என்பதை நீ சந்தோஷப்படலாம். தெய்வத்தின் அனுகிரகம் யாருக்கும் கிடைத்துவிடாது. ஒரு சிலருக்கு அது கிடைக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும். அதே போல உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் ஒன்று. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.